கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டுடைய திருப்பெயரிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து தேவன் தாங்குவாராக. சமூகத்தில் நான் வலம் வரும் பொழுது, என்னுடைய நண்பர்களை பார்க்கும் பொழுது, பார்த்த உடனே நான் சொல்லுகிற வார்த்தை பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரைஸ் தி லார்ட் என்கிற வார்த்தையை நான் சொல்லும் பொழுது, இந்த தென்னிந்திய திருச்சபையிலே அநேக மக்கள் இதை உச்சரிப்பது இல்லை, ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இது ரெண்டும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவேன். ஒரு பேராயர் என்கிட்ட கேட்டாரு, எங்களுக்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டீங்களான்ட்டு. அவரை பார்த்தோன்னு நான் ஸ்தோத்திரம் சொல்லிடுவேன். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் வேற யாருக்கோ முத்தரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொல்லுவதனால, எனக்கு அப்படியெல்லாம் இல்லைங்கயான்னு சொல்லிட்டு அவருக்கும் பிரைஸ் தி லார்ட் சொல்ல ஆரம்பிச்சேன். என்னுடைய நண்பர் ஒரு சொல்வார், இந்த பிரைஸ் தி லார்ட்ங்கிற வார்த்தை உங்களால் உயிர் பெற்றிருக்கிறது என்று சொல்லி. இல்லை, நீங்களும் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன் அவரிடத்துல. அன்புக்குரியவர்களே, இறைவனை துதித்தல் என்பது இறை மக்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியமானது. எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும், எனக்கு நன்மை கிடைத்தது என்று சொன்னாலும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், என் ஆண்டவர் என்னை உருவாக்கினதற்காக, என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்ததற்காக நான் அவரை துதிப்பது கடமையாய் காணப்படுகிறது. பாருங்கள், இங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். என் ஆண்டவரை துதித்து பிரசித்தப்படுத்துவது என்பது இறை மக்களுடைய கடமையாய் இருக்கிறது. ஒரு அருமையான திருச்சபையிலே ஒரு குருவானவர் அழகாக அருட்செய்தி வழங்கி கொண்டிருந்தார். அந்த திருச்சபையிலே ஒரு வயதான பெண்மணி, ஏழை, அவர்களும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்வார்கள். இந்த தேவதாசன், கர்த்தருடைய மனுஷன், அந்த பலிபீடத்துல இருந்து அல்லது புல்பீட்டில் இருந்து அவர் நற்செய்தியை வழங்கும் பொழுது, அருட்செய்தி வழங்கும் பொழுது, நல்ல கருத்துக்கள் வரும் பொழுது இந்த அம்மா உடனே எழுந்திருச்சு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது இந்த ஆராதனையில இந்த அம்மா எழுந்திருச்சு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லும் பொழுது அங்க இருக்கிற மக்களுடைய கவனம் சிதற ஆரம்பித்தது. இதை என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு தடுமாறினார்கள். ஒரு நாள் அந்த அம்மாவுடைய வீட்டிற்கு சென்றார்கள். அம்மா, நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுவது எங்களுக்கு இடரலா இருக்கிறது, நீங்கள் சொல்லுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. அவர் சொன்னார், என் ஆண்டவர் தந்த ஜீவனுக்கு இதை கூட நான் சொல்லக்கூடாதா என்று சொல்லி கேட்டார். சரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, நல்ல காலனி இருந்தால் நல்லா இருக்கும்னாங்க. ஒரு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த அம்மா அதை போட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, உங்களுக்கு கடவுள் கொடுக்க சொன்னதுனால நாங்கள் கொடுத்துருக்குறோம், இதுக்காக நீங்கள் நன்றி சொல்லிக்கோங்க. அது கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஆராதனையில் பிரைஸ் தி லார்ட்னு சத்தமாக சொல்கிறத நீங்கள் நிறுத்திடுங்க அப்படின்னாங்க. இந்த அம்மா உட்காந்துருந்தாங்க. செய்தி போயிருந்துச்சு. நல்ல நல்ல கருத்துக்கள் போதகர் அழகாக பகிர்ந்து கொண்டார். அதெல்லாம் கேட்டோன்னே சொல்லணும்னு வாய் வருது. ஆனால் இந்த காலில் போட்டிருக்கிற இந்த செருப்பு இவங்க வாங்கி கொடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தயங்கினாங்க. ஒரு கட்டம் வந்தது, எல்லை மீறி விட்டது. அவங்க 2 செருப்பையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த செருப்பை மேலே இப்படி தூக்குனாங்க. பிரைஸ் தி லார்ட், இந்த செருப்பே எனக்கு கிடைக்காம போனாலும் பிரைஸ் தி லார்ட்னாங்க. இறைவனை துதிக்க விரும்புகிற மக்களுக்கு எது இருந்தாலும் இல்லை என்றாலும் துதிதான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஜீவனை கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய துதிகள் எப்படியா இருக்கின்றன? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.